அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. ஊழியர் டி.டி. கிறிஸ்டோபர் அவர்கள் நல்ல ஒரு ஆராதனை நடத்தினார்கள். நிச்சயமாகவே தேவ ஆவியான மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், அவருடைய மனைவி இறந்ததை குறித்து சொன்னார்கள், என்ன சூழ்நிலையில கடந்து வந்தார்கள் என்பதை சொன்னார்கள். அடியேனும் நானும் அந்த சூழ்நிலை வழியாகத்தான் கடந்து வந்தேன். கடந்த ஆண்டு ஜூலை மாசம் 17ஆம் தேதி என்னுடைய பிறந்த நாள் அன்று என் மனைவியும் மரித்து விட்டாள். என் பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய மடியில தான் உயிரை விட்டான் என் மனைவி. நாங்க ரெண்டு பேரும் ஒரே வழியில கடன் சென்றவர்கள், மிகவும் உடைக்கப்பட்டவர்கள். அதெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்கு நேரம் இல்லை. என்னுடைய சரீரத்திலும் பலவிதமான காரியங்கள் எனக்கு நான் கடந்து வேதனைகள் உண்டு. அந்த வேதனைகளை பாராதபடிக்கு கர்த்தருடைய கிருபை சார்ந்து கொண்டுதான் நாங்கள் ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். அதையெல்லாம் இப்ப சொன்னால் பிரசங்கத்துக்கு நேரம் இல்லாம போய்விடும். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 31வது முதல் அந்த வார்த்தையை மட்டும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. ரோமர் 8:31 முதல் பகுதி. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் ஒரு விசேஷமான அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் லைஃப் இன் த ஸ்பிரிட், லைஃப் இன் த ஸ்பிரிட் அப்படி சொல்லலாம். இன்னும் வேற விதத்துல சொல்ல த கிறிஸ்டியன் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஏனென்றால் இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் என்ற வார்த்தை பல முறை வருகிறது. பல முறை ஆவியானது பல முறை இந்த ஒரே அதிகாரத்துல வருகிறது. கிட்டத்தட்ட 19 தடவை ஸ்பிரிட் ஆவி என்ற வார்த்தை இந்த ஒரே அதிகாரத்துல வருகிறது. இந்த 8வது அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த முந்தின 7ஆம் அதிகாரத்திலிருந்து முற்றிலும் மாறுபட்ட விதத்துல வருகிறது.
பாஸ்டர் கிறிஸ்டோபர் நடத்திட்டு இருக்கும்போது அடிக்கடி இந்த 8ஆம் அதிகாரத்துல நிறைய வசனங்களை கோட் பண்ணி சொன்னாரு. පාස්ටර් ක්‍රිස්ටෝෆර් නමස්කාර කරන වෙලාවේ මේ 8වෙනි පරිච්ඡේදයේ ගොඩාක් වතාව එයා අරගෙන ඒ වචන තමයි ගායනා කරමින් දෙවියන් වහන්සේට නමස්කාර කළේ. அது என்ன வார்த்தை என்றால் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் நான் நிர்பந்தமான மனுஷன். එතන 7වෙනි පරිච්ඡේදයේ කියනවා නම් මම කිසිම වැඩකට නැති හිස් මිනිසෙක්. அதான் 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார்? මේ රෝම පොතේ 7වෙනි පරිච්ඡේදයේ 24 වෙනි පදයේ කියනවා இந்த මම කාලකන්ණි මිනිසෙක් මේ මරණය ශරීරයෙන් මා මුදන්නේ කවුද? இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா ஒரே பரிච්ඡේදයේ ඔබ කියවලා ஒரே புலம்பலா தான் வரும். නිතරම විලාප තමයි අපි දකින්නේ එතන. பாண்டேஜ் அடிமைத்தனத்தை குறித்த ஒரு முறையிடுதல் வரும். එතන වහල්කමින් සිටිනා වූ කෙනෙක්ගේ වහල්කමින් ඔහු දෙවියන් කෙනෙකුට මොර ගහන්නේ ඒ වගේ දෙයක් තමයි එතන අපි දකින්නේ. எனக்கு விடுதலை இல்லையே என்று அங்கலாய்க்கிற காரியம் வரும் அங்க. එතන අපි දකිනවා මට නිදහසක් නැහැනේ කියලා විලාප කියන හඬක් අපිට එතන ඇහෙනවා. 7ஆம் அதிகாரத்துல நான் எனக்கு என்ற வார்த்தை கிட்டத்தட்ட 32 தடவை வருகிறது. ඒ මට කියන වචනය ඇවිල්ලා 32 වතාවක් 32 වෙනි වතාව එතන සඳහන් වෙලා තියෙනවා මට කියලා. 7ஆம் அதிகாரம் நான் அடிமை, விடுதலை இல்லை, இப்படி புலம்பிக் கொண்டு இருந்த அந்த சூழ்நிலை 8ஆம் அதிகாரத்துல மாறிவிடுகிறது. කියන වහල් කමින් කතා කරන නැත්නම් වහල් භාවයෙන් සිටින කෙනෙක් මොර ගහනවා වගේ විලාප කියනවා වගේ හඬ තමයි අපිට 7 වෙනි පරිච්ඡේදයට දකින්න පුළුවන් ඉන්නේ. 8 වෙනි පරිච්ඡේදයට යනකොට සම්පූර්ණම වෙනස් වෙලා ඉන්නේ. 7ஆம் அதிகாரத்துல யார் என்னை விடுதலை ஆக்குவார், யார் என்னை விடுதலை ஆக்குவார், நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்ன அதே நபர் අපි දන්නවා 7 වෙනි පරිච්ඡේදයේ කවුද මාව නිදහස් කරන්නේ? මම කාලකන්ණි මිනිස්සෙක් කියන වචනය අපිට දකින්න පුළුවන් 7 වෙනි පරිච්ඡේදයේ. එහෙම කියපු මිනිස්සයා 8 වෙනි පරිච්ඡේදයට එනකොට 8ஆம் அதிகாரத்துல வித்தியாசமாக நாங்கள் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவா இருக்கிறோம். අතන 8 වෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණ වෙනකොට එතන අපි කියනවා අපි මුළුමනින්ම ජය ගන්න ඕවෙමු කියලා. 7ஆம் வசனத்துல யார் என்னை விடுதலை ஆக்குவான் புலம்புனா பவுல் 7 වෙනි පරිච්ඡේදයේ පාවතුමා මම කාලකන්ණි මම මුදවගන්නේ කවුද කියලා විලාප කිව්වද යනවා. 8ஆம் அதிகாரத்துல அவர் ஒரு வைராக்கியத்தோட வெற்றி முழக்கத்தோட சொல்லுகிறார், எல்லாவற்றிலும் நாங்கள் ஜெயம் கொள்வோம். 8 වෙනි පරිච්ඡේදයේ වෙනකොට ඕක කියනවා අපි සියල්ලේදීම අතිශයින් ජය ගන්නවා. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ 7ஆம் அதிகாரத்துல நான், எனக்கு, என் என்று சொல்லி கொண்டு வந்த வார்த்தை අපි දන්නවා 7 වෙනි පරිච්ඡේදයේ මම, මට, මගේ කියන වචනය 8ஆம் அதிகாரத்துல வரும்போது அந்த சிங்குள் இருந்து புளூரலா மாறுது. எப்படி நாங்கள், எங்களுக்கு, நாங்கள், நாங்கள்னு வருது. இந்த 8ஆம் அதிகாரத்தை சொல்லுவார்கள், அதுவே எபேசு நிருபத்தை நிருபங்களின் ராணின்னு சொல்லுவாங்க. அதாவது குயின் ஆஃப் தி எபிசல்ஸ், எபேசியஸ் சொல்லுவாங்க. குயின் ஆஃப் தி எபிசல்ஸ் நிருபங்களின் ராணி என்று சொல்வார்கள். හැම ලිපියකම එපිසේට ලියපු ලිපිය ඇවිල්ලා හැම ලිපියකටම ලියවව ලිපියට වඩා එපිස් පොත ඇවිල්ලා රචනක් කියලා කියනවා. ஆனால் இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தை ஒரு வேத வல்லுநர் தன்னுடைய விளக்க உரையில் இப்படி சொல்லுகிறார். இந்த 8ஆம் அதிகாரம் crown of the epistles, அதுவும் நிருபங்களின் கிரீடம் என்று சொல்லுகிறார். நிருபங்களின் கிரீடம்
ඒ කියන්නේ හැම බයිබලේ පෞල්තුමා ලියපු හැම ලිපියකම ඔටුන්න තමයි අටවෙනි පරිච්ඡේදය. ஏன்னா இந்த அதிகாரத்துல அவ்வளவு உன்னதமான ஆசீர்வாதம் மேன்மையான காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. මේ මොකද දන්නවද දෙවියන් වහන්සේගේ වචනේ ඊටාම උතුම් උසස් වූ ආශිර්වාදවත් වචන ඒ ස්ථානයේ සඳහන් වෙලා තියෙන නිසා இந்த 8ஆம் அதிகாரத்துல 1வது வசனம் 18வது வசனம் நீங்க வாசித்து பார்த்தால் ඔබ අටවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ ඉඳන් 18වෙනි පදේ වෙනකම් ඔබ කියවලා බලුවොත් ஸ்பிரிட் ஆஃப் லைஃப் ஜீவனின் ஆவியை பத்தி சொல்லப்பட்டு ඒ இருக்கிறது. කියන්නේ ජීවමාන ආත්මයක් ගැන එතන සඳහන් කරලා තියෙනවා. 14 17 வரைக்கும் வாஸ்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன் நம்முடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. එතන 14 වෙනි පදේ ඉඳන් 17 වෙනි පදේ වෙනකම් එතන සඳහන් වෙලා තියෙන්නේ පුත්‍රකමේ ආත්මය අපිට ලැබුවා. අපි උන්වහන්සේ අරගෙන හැදුවා. අරන් හැදුවේ නිකන් නෙමෙයි අපිට පුත්‍රකමේ ආත්මය දීලා තියෙනවා. 18ஆம் வசனத்து 30ஆம் வசனம் வரைக்கும் இங்கே வாசித்து பார்த்தால் the spirit of glory மகிமையின் ஆவி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. එතන 18 වෙනි පදේ සිට 30 වෙනි පදේ වෙනකම් ඔබ බැලුවොත් මතු ප්‍රකාශනයට තිබෙනා වූ මහිමය ගැන එතන සඳහන් වෙලා அந்த 31வது வசனத்து கடைசி வசனம் வரைக்கும் தேவனுடைய மாறாத நித்திய அன்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. එතන 8 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදේ ඉඳන් 39 වෙනි පදේ වෙනකම් අපි බැලුවොත් දෙවියන් වහන්සේගේ අප්‍රමාණ වෙනස් වෙන්නේ නැති ප්‍රේමය ගැන එතන සඳහන්. அதனால்தான் 8ஆம் அதிகாரத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால் லைஃப் இன் த ஸ்பிரிட். අපි එනං එතන අපි 8 වෙනි පරිච්ඡේදයට අපි මාතෘකාවක් දෙනවා නම් දෙවියන් වහන්සේගේ ආත්මය ආලෝකය කියලා අපිට කියන්න පුළුවන්. நான் சொன்னத தொடங்கின 31வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்கும் பொழுது இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? අපි දැන් 8 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදේ අපි කියුවා එසේ විනම් මේ කාරණා ගැන කොමක් කියමුද? இந்த 31வது வசனத்தின் இந்த முதல் பகுதி தான் மேலே உள்ள 30 வசனங்களையும் அதன் பிறகு 31 31 வசனங்களையும் தனியாக பிரித்து காண்பிக்கிறது. මේ එසේ විනම් මේ කාරණා ගැන කොමක් කියමුද කියන වචනය ඇවිල්ලා මෙතන ඉඳන් 30 වෙනි වචන 30ක් වෙනකම් ඒ කියන්නේ පළවෙනි පදේ ඉඳන් 30 වෙනි පදේ වෙනකම් මොනවද එතන තියෙන්නේ? ඒ වගේම මේ 31 වෙනි පදේ ඉඳන් 39 වෙනි පදේ වෙනකම් මොනවද තියෙන්නේ? ඒ ඔක්කොම කාරණාවන් මේ වචනය තුල ගැලපෙලා තියෙනවා. இவைகளை குறித்து என்று சொல்லும் பொழுது මේ කාරණා ගැන කියලා කියද්දී 1வது வசனத்திலிருந்து 30வது வசனங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. මේ කාරණා ගැන කියද්දී පළවෙනි පදේ ඉඳන් 30 වෙනි පදේ වෙනකම් දෙවියන් වහන්සේ අපට නිදහස් කරපු ආශිර්වාදයන් ගැන එතන සඳහන් වෙලා තියෙනවා. நமக்கு இருக்கிற மேன்மையான உன்னதமான காரியங்கள் என்ன என்பதை குறித்து 30 வசனங்கள சொல்லப்பட்டிருக்கிறது. අපිට තිබෙනා වූ ආශිර්වාදයන් මොනවද? ස්වාමීන් වහන්සේ මොන වගේ තත්වයකද උන්වහන්සේ අපව තියලා තියෙන්නේ? ඒ හැම ආශිර්වාදයක් ගැනම මේ පද 30 සඳහන් වෙලා තියෙනවා. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு இவைகளை குறித்து என்று எதை சொல்கிறார்? 1வது வசனத்திலிருந்து 30 வசனங்கள் உரிய காரியங்களை மனதில் வைத்து இவைகளை குறித்து මේ කාරණා ගැන කොහොමද කියමුද කියලා පාවුල්තුමා කියනවා නම් ඇයි පාවුල්තුමා මේ ගැන කියන්නේ? පළවෙනි පදේ ඉඳන් 30 වෙනි පදේ වෙනකම් ඒ කාරණාවන් එයාගේ ඔළුවේ තියාගෙන තමයි එයා කියන්නේ මේ කාරණා ගැන කොහොමද කියමුද? அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லுகிறார் நான் 7வது சொன்ன நானு எனக்கு எனக்குன்னு வந்த வார்த்தை இங்க இவைகளை குறித்து நாம் බලන්න එතන 7 වෙනි පරිච්ඡේදයේ වූ මට මම කියලා කියපු මිනිස්සයා මේ 31කින් පස්සේ අපි බැලුවොත් අපි කියලා නැත්නම් වචන වෙනස් වෙනවා එතනදී බහු වචනයක් වෙනවා. நாம் என்ன சொல்லுவோம்? අපි මොනවා කරන්නද? 2 பகுதி. බලන්න මෙතන එසේ වෙනම් මේ කාරණා ගැන කුමක් කියමුද? අපි කුමක් කියමුද? 1 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் இவைகளை குறித்து පළවෙනි පදේ ඉඳන් 30 වෙනි පදේ වෙනකම් මේ ගැන இந்த 31 31 வசனம் வரைக்கும் நாம் என்ன சொல்லுவோம்? දැන් 31 වෙනි පදේ ඉඳන් අපි බලමු 39 වෙනකම් මොනවා කියමුද? இந்த 31 31 வசனங்களை வாசிக்கும் பொழுது 31 ඉඳන් 39 වෙනකම් අපි කියවනවා. இங்க 5 கேள்விகளை கேட்கிறார். මේ වචන ටික කියවනකොට අපිට ප්‍රශ්න පහක් එනවා. 5 கேள்விகள்
ප්‍රශ්න 5ක්. இவைகளை குறித்து என்ன சொல்லுவோம் என்று கேள்விக்குறியோடு விட்டு விட்டு மறுபடியும் 5 கேள்விகளை நமக்கு கேட்கிறார். බලන්න එතන මේ කෙසේනම් මේ කාරණා ගැන කුමක් කියමුද කියලා ප්‍රශ්නාර්ථයක් ගෙනවා යා. ගෙනල්ලා ඒ ප්‍රශ්න 5 අපි ඉදිරියට ගෙනවා යා. இந்த ரோமர் நிருபத்தை நீங்க கருத்தாய் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் මේ රෝම පොත ඔබ පිළිවෙලකට හොඳින් ඔබ කියවලා බලනවා නම් கேள்வியும் இருக்கும், கேள்விக்கு விடையும் இருக்கும். ප්‍රශ්නක් තියෙනවා, ප්‍රශ්නාර්ථයකුත් තියෙනවා, මේ ප්‍රශ්නට උත්තරේ තියෙනවා. பாத்தீங்கன்னா கொஸ்டின் மார்க் போட்டு பக்கத்துல அதுக்கு ஆன்சர் கொடுத்திருப்பாரு. ඒ වගේම ප්‍රශ්නාර්ථයක් තියෙනවා, ඒ ප්‍රශ්නෙට යටින් පහළ උත්තරයක් දීලා තියෙනවා. கேள்வி கொடுத்திருந்தாலும் அந்த கேள்விக்குள்ளே விடையும் பொதிந்து இருக்கும். ඒ වගේම ප්‍රශ්නය දුන්නට ඒ ප්‍රශ්නේ ඇතුළේම උත්තරෙත් හැංගිලා තියෙනවා. உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம பரீட்சை எக்ஸாம் எழுதும் பொழுது நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. ලෝකයේ ආකාර ප්‍රශ්න පත්‍රයකට අපි මුහුණ දෙනකොට නැත්නම් ප්‍රශ්න පත්‍රයක් ඉස්කෝලේ දෙනකොට ඒ ප්‍රශ්න පත්‍රය විතරයි අපිට දෙන්නේ, උත්තර ටික දෙන්නේ නැහැ. அதுக்கு நம்ம தான் பதில் எழுதணும். ඒකට අපි තමයි උත්තර ලියන්න ඕනේ. ஆனா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் நம்ம கொடுத்து அந்த கேள்விக்கான விடையும் அவர் எழுதி கொடுத்துருவாரு. අපේ දෙවියන් වහන්සේගේ දරුවන් හැටියට අපිට තියෙන වරප්‍රසාදය තමයි පිටුනුවන්ට දෙවියන් වහන්සේ අපේ ප්‍රශ්නයක් අහනවා නම් ඒ ප්‍රශ්න වලට උත්තරත් උන්වහන්සේ අපිට ලියලා දීලා ඉවරයි. நமக்கு கேள்வியும் கொடுத்து பதிலையும் கொடுத்து நம்ம பாஸ் பண்ண வைக்கிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். අපිට ප්‍රශ්න ටිකක් දීලා ප්‍රශ්න ටිකට උත්තර ටිකක් කියලා දීලා අපිව පාස් කරන්නා වූ එකම කෙනා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. இவைகளை குறித்து என்ன சொல்லணும்னா 5 கேள்விகளை அங்க முன் வைக்கிறார். මේ කාරණා ගැන කුමක් කියමුද කියලා බලන්න ප්‍රශ්න 5ක් අපි ඉදිරියට ගෙනවා. என்ன கேள்வி வைக்கிறார்? මොනවද කියන ප්‍රශ්න? முதலாவது அந்த 31 வசனத்துல வாசிக்கும் பொழுது බලන්න தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? බලන්න එතන පළවෙනිම දේ තමයි මේ ප්‍රශ්න වලට උත්තරේ දෙවියන් වහන්සේ අපගේ පක්ෂව සිටින සේක්නම් අපට විරුද්ධවන්නේ. அப்ப இந்த கேள்விக்கு நீங்க விட என்ன சொல்லுவீங்க? එහෙනම් මේ ප්‍රශ්නෙට උත්තරේ මොකක්ද? அப்போஸ்தலனாகிய பவுல் விடையை அது பொதிந்து வைத்துதான் சொல்லுகிறார். බලන්න මේ ප්‍රශ්නේ අහනකොට ප්‍රශ්නේ ඇතුලේ උත්තරේ අංගලා තමයි ප්‍රශ්නේ කතා කරන්නේ. அது என்ன அர்த்தம் தெரியுமா? මොකද්ද දන්නවද ඒකේ තේරුම? தேவன் என் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதம் யாருன்னா ஒருத்தனும் இருக்க முடியாதுன்னு அர்த்தம். அதுக்கு ඒකේ තේරුම තමයි දෙවියන් වහන්සේ අපගේ පක්ෂව සිටින සේක්නම් අපිට විරුද්ධව කවුරුත් ඉන්න බෑ කියන එක තමයි ඒකේ උත්තරේ. முதல்ல கேள்வியை சொல்லிட்டு எவைகள் குறித்து இந்த கேள்வி கேட்கறன்னு அதையும் சொல்லி முடிக்கிறேன். බලන්න මම මේ ප්‍රශ්නේ අහලා ප්‍රශ්න ගැන කියලවලා මේ அதன் பிறகு நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷமானவர்கள் விளங்கும். ඊට පස්සේ ඔබට තේරෙයි ඔබත් මමත් කොච්චර විශේෂිත කෙනෙක්ද කියලා. பாருங்க, தேவன் நம்ம பட்சத்தில் இருந்து நமக்கு விரோதம் இருப்பவன் யார்? බලන්න මෙතන කියනවා දෙවියන් වහන්සේ අපේ පක්ෂයට සිටින සේක්නම් අපිට විරුද්ධ වෙන්නේ කවුද? அதுக்கு உண்மையான ஆன்சர் என்ன தெரியுமா? ஒருத்தனும் இருக்க முடியாது. ඒකට හරි පිළිතුර මොකක්ද දන්නවද? කිසි කෙනෙක් ඉන්න බෑ. அல்லேலூயா. ஏனென்றால் நமக்காக யுத்தம் செய்கிற கர்த்தர் தான். ඇයි දන්නවද අපි වෙනුවෙන් යුද්ධ කරන්නේ ස්වාමීන් වහන්සේ. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ඔබ නිකන් ඉන්න ස්වාමීන් වහන්සේ ඔබ වෙනුවෙන් යුද්ධ කරයි. அல்லேலூயா. හalleluya. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள். ඔබට විරුද්ධව එකමඟකින් එයි. எப்படி அவர்கள் திரும்ப 7 வழியாய் ஓடி போவார்கள். මාර්ග 7කින් එක පලා යනවා. வேதம் சொல்லுகிறது, நீ அவர்களை தேடியும் காணாதிருப்பாய். ඒවනෝසික වචනේ කියන ඔබ ඒව සිව්වත් ඔබට හම්බ වෙන්නේ. அதுதான் இந்த கொஸ்டினுக்கு விடை. அதுதான் ඒකට මේ ප්‍රශ්නෙට උත්තරය ඒක තමයි. இந்த கொஸ்டினுக்கு விடையை நீங்க வேத புஸ்தகத்துல தேடி நீங்க வாசிக்கணும். ඔබ මේ ප්‍රශ්න වලට උත්තරේ ඔබ අනිවාර්යයෙන්ම මේ උත්තර ටික කියවන්න ඕනේ. ප්‍රශ්න ටික කියවන්න ඕනේ. இந்த மாதிரி வசனங்கள் சங்கீதத்திலையும் உண்டு. சங்கீதம் 2 இடத்துல இந்த மாதிரி வசனங்கள் உண்டு. சங்கீதம் 56:9 நினைக்கிறேன். யாராவது எடுத்து ஒரு வாசிக்க. 56:9 சங்கீதம் சாம்ஸ் 56:9 கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வசனங்கள் வரும். நான் வாசிக்கிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். බලන්න 56:9 මෙහෙම කියනවා. ஏன் பின்னிட்டு திரும்புறார்கள்? මා යාඥා කළ දවසේ මාගේ සතුරු ආපසු හැරී යන්න ඕය. ඇයි ආපසු හැරලා යන්නේ සතුරු? ஏன்னா
தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். දන්නවද දෙවියන් වහන්සේ අපේ පක්ෂව සිටින නිසා. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ පක්ෂව. அதே 118ஆம் சங்கீதத்துல கூட வாஸ்து பாத்தீங்கன்னா ඒ විදිහට ඔබ ගීතාවේ 118 වෙනි පරිච්ඡේදය බැලුවා. 118ஆம் சங்கீதம் 6-7 ஒரு 118 වෙනி පරිච්ඡේදයේ 7வது வசனம் அதே மாதிரிதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. 118 எனக்கு அனுகூலம் பண்ணுகிற நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். මට උපකාර කරන්නත් අතර ස්වාමීන් වහන්සේ என் பட்சத்தில் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මගේ පක්ෂයේ. என் சத்துருக்களில் சரி கட்டுதலை நான் பார்ப்பேன், காண்பேன். ආමෙන්. அல்லேலூயா. කියනවා මිනිස්සු Hallelujah. මම දකින්න යනවා කියලා. என்ன ஒரு අද அருமையான වයවන්නන්ට මගේ ආසාව සිද්ධ වෙනවා මම දකිනවා. எவ்வளவு சேலஞ்சிங்கா நம்ம சொல்ல முடியும் பாருங்க. ඒක චැලෙන්ජ් එකක් ඇදිලා අපිට. இது எபிரேயரிலும் கூட உண்டு. கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் என்ன செய்வார்? එබ්‍රේය පොතේ කියනවා ස්වාමීන් වහන්සේ கர்த்தர் எனக்கு சகாயர், என் கூட இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මගේ පක්ෂයේ ඉන්නවා මට විරුද්ධ වෙන්නේ කවුද? அதனாலதான் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினால் என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10000 பேர் வந்தாலும் அது என்னை அணுகாது. ඒ වගේම කියනවා දාවිද් ගීතාවලේ කියනවා මට විරුද්ධව සේනාවක් ආවත් මම සේනාව පසු කරගෙන යනවා. මට විරුද්ධව වම් පැත්තෙන් 10,000 දකුණු පැත්තෙන් 10,000 වැටෙන්න ඕය. ඒත් මට කිසිම දෙයක් ලං වෙන්නේ නැහැ. මම දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්, මම ඉස්සරහට යනවා. ஏனென்றால் தேவன் என் பட்சத்தில் என் கூட இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපේ පක්ෂව සිටිනවා. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்களிலும் சகலம் நான் உன்னோட கூட ඒ இருக்கிறேன். නිසා තමයි යේසුස් වහන්සේ කිව්වේ ලෝකයේ අවසානයේදී උන්වහන්සේ අප සමග සිටිනවා කියලා. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. උන්වහන්සේගේ වචනය කියන ඔබ ජීවත් වෙලා ඉන්න හැම දවසකම ඔබට විරුද්ධව නැගිටින කවුරුවත් ඉන්නේ නැහැ. அவர்கள் உனக்கு விரோதமாய் வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ඔබට විරුද්ධව යුද්ධ කරයි. ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். නමුත් ඔබ ඉදිරියේ ඒ කට්ටිය ඉස්සරහට යන්නේ නැහැ. ஆனால் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். දෙවියන් වහන්සේ ඔබ ඉදිරියේ මොහොත ජය ගන්න දෙන්නේ. என்றால் உன்னை விட்டுவிக்கும்படி, உனக்கு ஜெயம் கொடுக்கும்படிக்கு, வெற்றி கொடுக்கும்படிக்கு யெகோவா நிசியாய் நம்ம கூட இருக்கு. දෙවියන් වහන්සේ ඔබට ජයග්‍රහණය දෙන පිරිස උන්වහන්සේ යehova නිසි හැටියට ඔබට ජය දෙන්න උන්වහන්සේ. அதனால சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்பட வேண்டாம். ඒ නිසා වාතාවරණය දිහා බලලා බය වෙන්න එපා. வேதவசனம் சொல்லி தேவன் நம்ம பட்சத்தில் இருந்தால் දෙවියන් වහන්සේගේ වචනේ බලන්න. දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන දෙවියන් වහන්සේ අපගේ පක්ෂව සිටිනසේ නම් எனக்கு விரோதமா யார் வர முடியும்? මට විරුද්ධ වන්නේ කවුද? Praise the Lord. Praise the Lord. வாங்க, இவைகளை குறித்து நம்ம சொல்லணும். මේ ගැන අපි කියන්න ඕනේ. 5 கேள்விகளை கேள்வி சொல்லியிருக்கிறேன். දැන් මම පළවෙනි ප්‍රශ්නේ කිව්වා මම. இரண்டாவது கேள்வி 32வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா 32 වෙනි පදයේ යන දෙවෙනි ප්‍රශ්නේ நானே வாசிக்கிறேன். කියවයි. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு, எனக்கு இல்ல நமக்கு, அங்க 7ஆம் அதிகாரத்துல எனக்கு உனக்கு எனக்குன்னு சொன்ன ஆளுக்கு என்ன சொல்றாரு? நமக்கு அருளாது இருப்பது எப்படி? බලන්න 7 වෙනි පරිච්ඡේදය පටන් ගන්නවා. 7 වෙනි පරිච්ඡේදයේ ඒක වචනේ මොකක්ද කරන්නේ? නිතරම තමන් ගැන විතරක් මට මගේ කියලා. නමුත් 8 වෙනි පරිච්ඡේදයේ 31 පස්සේ අපට කියලා කියනවා. බලන්න 32 වෙනි පදයේ කියනවා තමන් වහන්සේගේ පුත්‍රයා ඉතුරු කර නොගෙන අප සියල්ලන් අප කියලා මෙතන දෙනවා. බලන්න අප සියල්ලන් උදෙසා පාවා දුන්නා දැනන් මහත්සේ පුත්‍රයා ඇතුළු අනිකුත් සියල්ල අපට නොදෙන්නේ කෙසේද? ஹல்லேலூயா. Hallelujah. சகல ஐஸ்வர்யம் சகலமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கல்வாரி சிலுவையில கொடுத்துட்டாரு. மத்ததெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? අපි වෙනුවෙන් උන්වහන්සේගේ ඒක ජාතක මුද්‍රාව යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේවම කුරුස නැරෙන්න වහන්සේ දුන්නා නම් හරි දේවල් දෙන්නේ නැද්ද? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே கொடுத்தது. பிதாவாகிய தேவன் அது தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவை கொடுப்பது அதிக நிச்சயமான வேதம் சொல்லுகிறது. බයිබලයේ කියන උන්වහන්සේගෙන් ඉල්ලන්නේ උන්වහන්සේ යහපත් දේ දෙන එක ඉතාම විශ්වාසවන්ත වචනයක්. கர்த்தர் நன்மையானதை தருவார். ස්වාමීන් වහන්සේ යහපත් දේ දෙනවා.
நமக்கு என்னென்ன தேவைகளோ தேவைகளை நாம் என்னத்துக்கு வேண்டிக் கொடுக்க அதிகமா கண்டிப்பா செய்வார். ස්වාමීන් වහන්සේගෙන් අපි මොනවද ඉල්ලන්නේ? ඉල්ලන හැම දෙයක්ම උන්වහන්සේ අපි ඉල්ලනවට හිතනවටත් වඩා අධික ලෙස උන්වහන්සේ දෙනවා. உன் தேவைகள் சந்திக்கப்படும். ඔබේ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ වෙයි. உன் குறைவுகள் நிறைவாக்கப்படும். ඔබේ අඩුපාඩු නැත්නම් ඔබේ හිඟකම සම්පූර්ණ වෙයි. நிறைவான இயேசு கிறிஸ்துவை பிதாவால் நமக்காக கல்வாச்சியில் ஒப்பு கொடுத்த பிறகு மற்றவ கொடுக்காம இருப்பாரா? සම්පූර්ණ වූ තනන් වහන්සේ වන යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේවම දෙවියන් වහන්සේ අපිට දුන්නා නම් අනිත් දේවල් අපිට දෙන්නේ නැතුව ඉදීද? அதுல ஒரு கண்டிஷன். එතනත් ඒක අපි කරන්න ඕන දෙයක්. மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? මතෙව් 6:33 මොකද්ද කියන්නේ? முதலாவது தேவனையும் அவர் நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்க, அப்பொழுது செகண்டரி, ஃபர்ஸ்ட் செகண்ட். පළවෙනි එක තමයි ප්‍රථමයෙන් ධර්මශකමත් රාජ්‍යයත් ඊළඟට. முதலாவது அவரை தேடு. පළවෙනි එක උන්වහන්සේව හොයන්න. இரண்டாவது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். දෙවෙනි එක අවිත මේ සියල්ල ඔබට දෙනවා ලබන්නේ. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. දෙවියන් වහන්සේව සොයන්නන්ට කිසි යහපත් දෙයක් වැළක් වෙන්නේ නැහැ. சிங்கக்குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற உனக்கு, எனக்கு, உங்களுக்கு, எங்களுக்கு நிச்சயமா குறை வராது. උන්වහන්සේගේ වචනේ කියනවා කැලේ ඉන්න තරුණ සිංහය කුසගින්න සිටියන් දෙවියන් වහන්සේව සොයන්නා වූ දරුවන්ට என்றால் குறைவை நிறைவாக்கி තියන්නේ නැහැ, අඩුපාඩුවක් තියන්නේ නැහැ, අඩුවක් පුරවනවා. ஆமென். குறைவை நிறைவாக்குற இயேசு நம்ம கூட இருக்கிறார். ඒ සිංහකම සම්පූර්ණ කරනා වූ යේසුස් වහන්සේ අප තුළ ඉන්නවා. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 6:17 வாசித்து பாத்தீங்கன்னா 1 திமோத்தி 6:17 කියනවා நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் சம்பளமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன். ආමෙන්. අපි භුක්ති විඳින එතන කියනවා සියල්ල භුක්ති විඳින පිණිස අපිට බහුල ලෙස දෙන්නා වූ දෙවියන් වහන්සේ කෙරෙහි බලාපොරොත්තු වී සිටින්නට. என்ன நன்மை? ஆவிக்குரிய பரலோக நன்மைகளையும் பூமிக்குரிய நன்மைகளையும் தருகிற ஆண்டவர். මොනවද යහපත කියලා කියන්නේ? ஹல்லேலூயா. යහපත කියලා කියන්නේ මොළේ තියෙන යහපත සහ ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේගේ ආත්මික යහපත. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தை வீட்டுல போய் வாசித்து பாரு, கடைசி வசனங்களை வாசித்து பாருங்க. ඔබ ගෙදර ගිහින් ආයි කියවලා බලන්න පෞල්තුමා මොනවද කියන්නේ කියලා. පිලිපි පොතේ ඔබ කියොත් එහෙම 4වෙනි පරිච්ඡේදයේ ඔබ ගෙදර ගිහින් බලන්න. என் நிலைமையிலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். වෙලාවකම මම ප්‍රීතියෙන් ඉන්න පුළුවන් රහස දැනගෙන ඉන්නවා. நான் திருப்தியாவும் சாப்பிடுவேன், මම තෘප්තිමත්ව කන්න ගන්නවා. நான் பட்டினியாவும் இருப்பேன், මම බඩගින්නත් ඉන්නවා, பரிபூர்ணமாவும் இருப்பேன், මම සම්පූර්ණවත් ඉන්නවා. குறைவுல நான் வாழ கற்றுக்கொண்டேன். මම සමහර වෙලාවට அப்படி சொல்லிவிட்டு அவரு 18:19 சொல்றாரு, எல்லாம் எனக்கு கிடைத்தது. එතන කියනවා සියල්ල මට ලැබුණා කියලා. எல்லாம் எனக்கு கிடைத்தது, මට සියල්ල ලැබුණා කියලා 18 பரிபூரணமும் உண்டாயிருக்கிறது, ඒ පූර්ණත්වය මට ලැබිලා තියෙනවා. திருப்தியும் அடைந்திருக்கிறேன். මම තෘප්තිමත්ව සිටිනවා. 3 காரியம். තුනක් තියෙනවා. ஹல்லேலூயா. හalleluya. எனக்கு எல்லாம் கிடைச்சதுப்பா, මට සියල්ල ලැබුණා. பரிபூர்ணமா எனக்கு கிடைச்சிருக்கு, පූර්ණත්වය මට ලැබුණා. திருப்தியும் அடைஞ்சிருக்கிறேன். මම තෘප්තිමත්ව සිටිනවා. இன்னைக்கு உள்ள உலகம் எவ்வளவு வந்தாலும் எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தியே இருக்காது. අද අපි දැනුවත් ලෝකේ බැලුවොත් එහෙම කොපමණ දේවල් මනුෂ්‍යයන්ට ආවත් මනුෂ්‍යයන් තෘප්තිමත් වෙන්නේ නැහැ. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு நன்மை செய்வார் என்றால் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියන දෙවියන් වහන්සේ අපට යහපත කරනවා නම් දෙවියන් වහන්සේගේ සෙනඟ ඒවා තෘප්තිමත්ව ලබා ගන්නවා. කියලා තෘප්තිමත් වෙන පිරිසුදු වහන්සේ ආශිර්වාද. நிறைய காரியங்கள் ஒன்று சொல்லிக்கொண்டே போகலாம். ඔබට බොහෝ දේවල් කියා යන්න. மூணாவது கேள்வி இவைகளை குறித்து, எவைகள் சொல்லி அதை சொல்லிதான் முடிப்பேன். දැන් තුන්වෙනි ප්‍රශ්නෙට යන්න යනවා. මොකක්ද තුන්වෙනි ප්‍රශ්නේ? අපි எனக்கு இந்த ரோமர் කාරණා ගැන කුමක් කියමුද? ரோமர் நிருபத்திற்கு நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா රෝම පොත ඔබ හොඳට කියවලා බලන්න. இந்த மாதிரி கொஸ்டின் ஃபார்முக்கு அடுத்து 70ல இருந்து 73 கொஸ்டின் அந்த ஆன்சர் பேட்டர்ன் தான் வரும். අපි දන්නවා මෙතන රෝම පොත ඔබ කියවලා බලන්න 70ක් විතර ප්‍රශ්න තියෙනවා. அதான் அவன் ஆராய்ச்சி பண்றாரு, கண்டிப்பா அவரு எழுதி சொல்லுவாரு அவரு. එයා අනිවාර්යෙන් කියයි. இதுல எத்தனை கேள்வி அப்படி கொஸ்டின் போட்டு பவுல் கேட்கறேன்னு நான் உட்காந்து ஒரு நாள் உட்காந்து எண்ணினேன் உட்காந்து.
පාවුල්තුමා කොච්චර ප්‍රශ්න අහලා තියෙනවද කියලා මම එක දවසක් ඉඳලා ලිව්වා. ஒரு 70-73 கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதுலயே இருக்கு. එතනම 70ක් 73ක් විතර පාවුල්තුමා ප්‍රශ්න අහලා ඒ ප්‍රශ්න ඇතුළේම උත්තරයක් තියෙනවා. நம்ம வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை கேள்வி கேட்டு விட தெரியாம ஓடுற வாழ்க்கை தான். මේ මනුෂ්‍යගේ ජීවිතේ ප්‍රශ්න අහලා උත්තරයක් නැතුව ගමන් කරන ජීවිතයක්. நீ மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய கேள்விக்கு விடையே தெரிய மாட்டேங்குது. මනුෂ්‍යගේ ජීවිතවල බොහෝ ප්‍රශ්න වලට උත්තර නැහැ. அதனால அவன் குழம்பி அலைகிறான். නමුත් ඒ නිසා තමයි උන් ඉතරම වියවුල් වෙලා දුවන්නේ. ஆனா நீ வேதத்தை வாசித்தால், නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා. தேவனோடு சங்கரித்தால், දෙවියන් වහන්සේ සමග හොඳ සම්බන්ධතාවයක් உன் ඇති වෙනවා. கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்க ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. හැම ප්‍රශ්නයකටම ඔබේ උත්තර දෙන්න පුළුවන් එක වගේලා යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த யோபுல வாசிக்கிறோம், நீர் அவரோடு பழகி சமாதானமா இரும், அதனால் உமக்கு நன்மை வரும், நன்மை வரும். දෙවියන් වහන්සේගේ වචනය කියනවා ඔබ දෙවියන් වහන්සේ සමග ඒකත්වයක්ව සමාදානයෙන් ඔබ ඉන්න ඒ තුලින් ඔබට යහපත් දෙනවා. மூன்றாவது கேள்வி. තුන්වෙනි ප්‍රශ්නය. கேள்வியே அப்போ நின்றுட்டு போகுது என்ன? දැන් බලන්න ප්‍රශ්න දිගට යනවා. மூன்றாவது கேள்வி. තුන්වෙනි ප්‍රශ්නය. 33வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். මේ බලන්න. தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? තුන්වෙනි ප්‍රශ්නය තමයි දෙවියන් වහන්සේගේ තෝරාගනු ලැබුවන්ට වරද තබන්නේ කවුද? ஹல்லேலூயா. හalleluya. இந்த உலகம் நம்ம எதை செஞ்சாலும் சரி குற்றம் சாட்டுற உலகம் இது. අපි මේ පොළවේ මොන යහපත් දේ කරත් මේ පොළවේ ඇවිල්ලා විතරම මිනිසයන් අපිට වරද நீ මතවනවා. 10 காரியத்துல 9 காரியம் நல்லா செஞ்சிருப்பீங்க. ඔබ කාරණාවන් 10න් 9ක්ම ඔබ හොඳ දේවල් කරත් ஒரு காரியம் நீங்க ஒரு மாற்றமா தவறா செஞ்சிட்டீங்கன்னா සමහර වෙලාවට එක දෙයක් ඔබේ මිස් වුණා නම් அந்த ஒன்ன புடிச்சு தொங்கிட்டு உங்களை நோக அடிப்பாங்க. ඒ එක අල්ලගෙන ඔබව වේදනාවටපත් කරනවා. அதுதான் அது மனிதனுடைய தன்மை. ඒක තමයි මිනිස්යාගේ ஏ ස්වභාවය. 9 நல்ல காரியம் இருக்கு, அதை சொல்லக்கூடாதா? ඒ හොඳ 9ක් තියෙනවා ඒ 9 කියන්නේ. இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. මේ ලෝකේ කවුරුවත් සම්පූර්ණත්වයෙන් ඉන්න අය නැහැ. யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. යේසුස් වහන්සේ හැරෙන්න මේ කවුරුත් මේ පොළවේ සම්පූර්ණ අය නැහැ. நம்ம பெர்ஃபெக்ட் ஆவதற்காக கடந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும். සම්පූර්ණත්වයට යන පිළිස අපි ගමන් කරන්න. ஒரே நாள்ல பூர்ணப்பட முடியாது. එක දවසෙම සම්පූර්ණ වෙන්න බෑ. ஒரே நாள்ல பூர்ணப்பட முடியாது. එක දවසෙන් සම්පූර්ණත්වයට එන්න நம்ம බෑ. பூர்ண ராகும்படி கடந்து போய்க்கொண்டே இருக்க வேண்டும். සම්පූර්ණත්වයට ඇවිල්ලා ගමන් කරන්න ඕනේ හැමදාම සම්පූර්ණත්වයට ගමන් කරන්න. வசனத்தின் மூலமாக, වචනය තුලින් பரிசுத்த ஆவியானுடைய நிறைவின் மூலமாக තාත්තන මහසගේ පිළිම மகிமை மேல் மகிமை அடைந்து මහිමය තුලින් මහිමයට ගමන් කරන්න. மறுவப்பட வேண்டும், අන්‍යකාර නැත්නම් අන්‍ය සම්පේ பூர்ணப்பட வேண்டும். සම්පූර්ණත්වයට පැමිණෙන්න. ஒரே நாள்ல நான் பூர்ணன் எவனும் சொல்ல முடியாது. එක දවසෙන් අපි සම්පූර්ණත්වයට එන්න පුළුවන් කියලා කාටවත් කියන්න බෑ. ஹalleluya, හalleluya. ஹalleluya. Hallelujah. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து யாராவது குற்றம் சொன்னாங்கன்னா நீங்க மனசு உடைய வேண்டிய அவசியம். நிறைய நான் உடைஞ்சிருக்கிறேன். ඔහොම කවුරු හරි ඔබගේ ප්‍රශ්නයක් உடைஞ்சு ப்ரொவோக் ඔබ ஆயிருக்கேன். වේදනාවටපත් කරොත් அப்புறம் உட்காந்து யோசிக்கிறது. 10ක් දේවල් වලින් 9ක් හොඳ කරලා එකක් වැරදුනාම ඔයාලට වැරද්ද ප්‍රයෝග කරනවා නම් ඔබ කවදාවත් දුක් වෙන්නේ නැහැ. உங்களை பத்தி குற்றம் சாட்டி குறை சொல்லி அக்யூஸ் பண்ணானா அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒன்று சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னை பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் பொங்கி பொங்குதே. දැන් ඔබට කවුරු හරි ප්‍රශ්න කරනවා ඔබ නිකන් මේ පහත් කරලා ඔබ නිතරම වරදට පත් කරනවා නම් ඔබ සතුටු වෙන්න ඔබ ගායනා කරන්න ප්‍රීතියෙන් මා සිටිමි, ප්‍රීතියෙන් මා සිටිමි, ප්‍රීතියෙන් මා තුළ ඉතිරිලා යනවා, මම ස්වාමීන් වහන්සේ තුළ ප්‍රීති වෙනවා, ස්වාමීන් වහන්සේ මාව ගැලවුවා කියලා ගායනා කරන්න. Praise the Lord. Praise the Lord. அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை குறித்து தவறா பொய்யா போலியாக உங்களை குற்றம் சாட்டுவார் என்றால் நீ செய்வது மகிழ்ந்து களி கூறுங்கள். ස්වාමීන් වහන්සේගේ වචනේ කියනවා பரலோகத்துல உங்க ரிவார்டு பெருசா හalleluya. ඔබ කරපු දෙයක් කරා කියලා ඔබට විරුද්ධව බොරුවෙන් නිතරම බොරුවක් කියන කාලේ ඔබ ප්‍රීති වෙන්න ස්වර්ග රාජ්‍ය ඔබට බොහෝ ආශිර්වාද. யாராவது உங்களை திட்டுனாங்கன்னா குறை சொன்னாங்கன்னா நீ சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா சொல்லணும், ரிவார்டு ஏறிக்கிட்டே போகுது.
ரிவார்டு ஏறிக்கிட்டே போகுது. දැන් කවුරු හරි ඔබට විරුද්ධව දොස් කියනවා වෙන්න පුළුවන්, බයිනවා වෙන්න පුළුවන්. ඒ වෙලාවේ ඔබ හදවතින්ම ඔබ හිතන්නේ ස්වාමීන් වහන්සේ මාව. அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு, நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ස්වාමීන් වහන්සේ තුළ පවුල් நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්ත කෙනෙක්. நான் எப்பொழுது தெரிந்து கொள்ளப்பட்டேன் தெரியுமா? මම කොහොමද දෙවියන් වහන්සේ මාව තෝරගත්ත කියලා දන්නවද? உலக தோற்றத்துக்கு முன்னே நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ලෝකේ නැවීමට ප්‍රථම මාව තෝරගත්තා. இன்றைக்கு நேற்றல்ல, අද ඊයේ නෙවෙයි. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, ලෝකේ නැවීමට ප්‍රථම. என் தாய் கருவில் உருவாவதற்கு முன்னமே, මම මමගේ කුසේ බිහිවෙන්නත් ප්‍රථම. அநாதி காலத்துல ඒ කියන්නේ බොහෝ పూర్වයෙන්. நான் நீங்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர். పూర్වයෙන් ඔබත් මාත් දෙවියන් වහන්සේ තෝරගත්තා. என்ன ஒரு வசனம் பாத்தீங்களா? මොනවගේ වචනයක්ද බලන්න. உலக தோற்றத்துக்கு முன்னே நம்மளை தெரிந்து கொண்டான். ලෝකේ නැවීමට ප්‍රථම වහන්සේ අපිව තෝරගත්තා. என்ன ஒரு இன்னைக்கு நேற்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை. අද ඊයේ නෙවෙයි වහන්සේ අපිව තෝරගත්තේ. தேவனே அவருடைய ரத்தத்தால கழிவன் மீட்டு தெரிந்தெடுத்து பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு. දෙවියන් වහන්සේම උන්වහන්සේගේ ලේවලින් යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් උන්වහන්සේ අපිව සෝදලා පවිත්‍ර කරලා උන්වහන්සේගේ දමන පැත්තේ අපිව තියන් ඉන්නවා. தேவன் நம்ம தெரிந்து கொண்டு எங்க உட்கார வச்சிருக்காரு தெரியுமா? බලන්නකො දෙවියන් වහන්සේ අපිව මොන වගේ තැනකද ඉඳවලා තියෙන්නේ. நீ வீட்டுல போய் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை ஃபுல்லா வாசித்து பாருங்க. ගෙදර ගිහිල්ලා එපිස පොතේ දෙවෙනි පරිච්ඡේදයේ සම්පූර්ණ කියවලා බලන්න. நம்ம அக்கிரமங்கள் பாவங்களை மறித்த நம்மை கிறிஸ்துவோட உயிர்ப்பித்து அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களை அவரோடு கூட உட்கார வச்சாரு. අදාවිස්ස කමින් ඉදියාව අපිව උන්වහන්සේ සෝදලා පවිත්‍ර කරලා උන්වහන්සේ සමග ඉඳවලා දිනුවා අපිව. உன்னதங்களில் இயேசுவோடு கூட நம்ம முன்னு உட்கார்ந்து இருக்கிறோம். ස්වර්ගයේ ස්ථානවල උන්වහන්සේගේ දකුණු පැත්තේ අපි ඉඳගෙන ඉන්නවා. அந்த உட்கார்ந்து சொன்னவனே கீழே விழுது பாருங்க. ஆமென். அல்லறது பாருங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உன்னதங்களை நம்ம உட்கார வச்சிருக்கிறார். උන්වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉඳගෙන. உன்னதங்கள்ல உட்கார யார் கூட இயேசுவோடு கூட உன்னதங்களில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார். ස්වර්ගයේ ස්ථානවල කවුරු සමගද ඉඳගෙන යේසුස් වහන්සේ සමග ඉඳගෙන ඉන්නවා. எப்படி உட்கார வச்சிருக்காரு? ඉඳවලා තියෙන්නේ. ராஜாக்களாக ஆசாரியர்களாக உட்கார வச்சிருக்காரு. රාජවරුන් සහ පූජකවරුන් නැගිටිනවා. ராஜரிக ஆசாரிய கூட்டமாக வைத்திருக்கிறார். රාජකීය කුලකයන් හැදිරුණු වහන්සේ අපි ඉඳලා. என்ன ராஜாவாக ராயல் பிரீஸ்ட் கூட்டாக தேவன் என்னை தெரிந்து கொண்டவருக்கு குற்றச்சாட்டு நீ யார்? දෙවියන් වහන්සේගේ රාජ්‍යයේ ඇතුළේ ස්වාමීන් වහන්සේ என்னை குறை சொல்வதற்கு நீ யார்? என்னை குறை சொல்வதற்கு உங்களுக்கு நீ அது என் கண்ணுல ஒரு துரும்பு இருக்கு, நீ பாக்குற உன் கண்ணுல உத்தரமே இருக்குத. අනුගේ ඇස්වල අපි කියනවා මේ ඔයාගේ ඇහි තියෙන රොට්ටක් කියලා. අපි කියනවා ඔයාගේ ඇහි බොල්පරාලයක් තියෙනවා. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவனை குற்றவாளியாய் தீர்க்காதே, ஏன்னா உன் கண்ணுல உத்தரம் இருக்கு, நீ அடுத்தவங்களை தூசிய பாக்குறியப்பா அப்படிங்கிற. ඒකයි දෙවියන් වහන්සේගේ වචනය කියන්නේ හැම වෙලාවකම අනිත් අය විනිශ්චය කරන්න එපා. මොකද අනිත් අයගේ ඇහි තියෙන රොට්ට අයින් කරලා කලින් තමන්ගේ ඇහි තියෙන පොල්පරාලය අයින් කරගන්න කියලා. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்களா? ස්වාමීන් වහන්සේ කොහොමද අපිට උගන්වන්නේ කියලා. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட අපි දෙවියන් වහන්සේ විසින් ஹalleluya. හalleluya. பிரகா புரியுதா? තේරුණාද? பிரகா ஹீப்ரு. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அப்படியே உற்சாகமா இருக்கு. எனக்கு මම හරි ප්‍රබෝධමත් වෙනවා. ஏன்னா இந்த சத்தியத்தை கட்டுக்கணும் கொஞ்சம் உற்சாகமா இருந்தா, யாராவது எனக்கு அக்யூஸ் பண்ண இந்த வசனம் மறந்துட்டேன்னு டென்ஷன் ஆயிடுவேன். මේ ගැන මම කතා කරලා සමහර වචන අමතකුණත් මම இனி டென்ஷன் ஆகக்கூடாது, ப்ரோவோக் ஆகக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். අපි හැම වෙලාවකම ප්‍රීතිමත් වෙනවා. சரி, மூன்றாவது கேள்வி தெரியும் குற்றச்சாட்டுகள் ஆனா இரவும் பகலும் குற்றச்சாட்டுகளும் ஒருத்தன் இருக்கான். அவன் யாரு? මෙතන කියනවා පෞල්තුමා කියලා දෙවියන් වහන්සේ විසින් තෝරාගන්න ලැබුවට වරදවන්නේ වරද තබන්නේ யாரு කියලා. ඔබ දන්නවද රෑ දවල් ඔබට විරුද්ධව වරද තබන්නෙක් ඉන්නවා. நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் ஒருத்தன் உண்டு. අපේ සහෝදරයන් யாரு? රෑ දවල් சாத்தான். வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்குது. එදිනකට කියනවා. வெளிப்படுத்தல் விசேஷத்துல இருக்குது. යක්ෂයා එදිනකට පොතේ කියනවා. 12ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். 12 වෙනි පරිච්ඡේදයේ මම හිතන්නේ. பாத்துறோம். சாத்தானை பத்தி தெரிஞ்சு வச்சு விடுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10 பிற்பகுதியை வாசிக்க, இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறோம். குற்றம் சுமத்துவான், குற்றம் சாட்டுவான். என்ன செய்வான்?
தாழ தள்ளப்பட்டு போனா. බලන්න 12 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි පදයේ අවසාන කොටස බලන්න. මාක්නිසාද අපගේ தாழ தள்ளப்பட்டு போனா. දාවල් අපේ සහෝදරයන්ට වරද තබන්න ආව ඔවුන්ගේ වරද තබන්න පහත හෙළනු ලබන්නේ අපිට විරුද්ධව වරද තබන්න ආව සාසන දෙවනාසේ පහලට හෙළනවා කියලා කියනවා. இரவும் பகல், නෑ තමයි. இரவும் பகல், නෑ තමයි. 24 hours. පැය 24ෙම. ஆமா, 24 hours ஒரு சேனல் ஒருத்தன் வச்சிருக்கான். පැය 24ෙම channel එකක් තියන් ඉන්නවා. 24/7 சேனல். පැය 24 දවස් 7ෙම channel එකක් තියෙනවා. இரவும் பகலும் சேனல் ஒருத்தன் நடத்திட்டு இருக்கான். නෑ දවස් දෙකේම channel එකක් පවත්වාගෙන යනවා. அந்த சேனல் பேர் அக்யூசிங் சேனல். ඒ channel එකේ නම குற்றம் சாட்டுகிற சேனல். වරද තබන්නා වූ channel එක. அத ரன் யார் பண்றா? சாத்தான் ரன் பண்ணிட்டு இருக்கான். ඒක මෙහෙවන්නේ යක්ෂයා. அதுல யார் என்ன ரன் பண்ணாலும் நீங்க கவலைப்படாதீங்க. ඒක පැය 24ෙම වැඩ කර ඉඳලා ඔබ කොච්චර වරද පැටලුවත් ஏனென்றால் அதே வேதம் சொல்லுகிற அதே 8 முதல் தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். බලන්න එතන 8 වෙනි පරිච්ඡේදයේම කියනවා දෙවියන් වහන්සේ තමයි අපිව ධර්මනිෂ්ඨ தேவன் தெரிந்து கொண்டவர்கள் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே. தேவனும் இல்ல, தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். உங்களின் என்னையும் ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து அவரோடு உன்னதங்களை உட்கார வச்சு ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமா உட்கார வச்சு நம்மளை பத்தி யார் குற்றம் சாட்ட முடியும்? බලන්න එතන තෝරාගන්න ලැබුවන්ට වරද තබන්නේ කවුද කියලා එතන කියනවා. ධර්මනිෂ්ඨ කරන්නේ දෙවියන් වහන්සේ, වරදට පත් කරන්නේ කවුද? අපිව දෙවියන් වහන්සේ ධර්මනිෂ්ඨ කරලා තියෙනවා. යේසුස් වහන්සේගේ ලේවලින් උන්වහන්සේ අපිව ලකුණු පැත්තේ වහන්සේ ඉඳවල තියෙනවා. හතරවෙනි ප්‍රශ්නේ. குற்றம் சுமற்றின பிறகு என்ன செய்வான் சாத்தான்? වරද පැටලුවට පස්සේ நம்மள ஆக்கிரிக்குள்ளாக தீர்ப்பான். ඊට පස්සේ අපිව මොකද කරන්නේ? ගෙන්නට හෙලනවා. நம்மளை எப்படியாவது குற்றவாளி ஆக்கி நம்மள ஒரு கில்டி கான்சியஸ் கொடுத்து நம்மளை என்ன செய்வான்? ஆக்கணைக்குள்ளாக, நம்மளை தண்டனைக்குள்ளாக தள்ளிவிட பார்ப்பான். බලන්න අපිව අපිට වරද තබලා වරද තැබුවට පස්සේ ඊළඟට කරන දේ තමයි අපිව දඬුවමක් කරනවා. அந்த 34 வசனம் என்ன சொல்லுது? ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? බලන්න 4 වෙනි පදේ කියනවා ධර්මිෂ්ඨ කරන දෙවියන් වහන්සේ වරදටපත් කරන්නේ කවුද? அங்க 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ඊට පස්සේ ඊළඟ කියලා තියෙනවා. எத்தனை? 4 காரியம். கிறிஸ்துவே மரித்தவர் 1, මරුණෙත් ඒ අර அவரே எழுந்தும் இருக்கிறவர் 2, මරුන්ගේ නැතිවෙන ලැබේ උන්වහන්සේ. அவரே தேவனுடைய வலதுபுறத்தில் இருக்கிறவர். උන්වහන්සේ තමයි ලකුණු පැත්තේ ඉන්නේ. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. අපි දෙසා මලක්කම් කරන්නේ උන්වහන්සේ. கிறிஸ்து மரித்தவர் சொல்லப்பட்ட எதற்காக மரித்தார்? உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக, பாவங்கள் சாபங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். එතන යක්ෂය අපිට විරුද්ධව වරද පටවන්නේ වරද තබන්නේ කියලා ඒ වගේ කියනවල ඊට පස්සේ අපිව දඬුවමකට පත් කරන්නේ කවුද කියන ඉවරත් එතන කාරණාවන් 4ක් කියනවා. ක්‍රිස්තුස් වහන්සේ අප උදෙසා මරණ මරුන්ගේ නැගිට තුන්වහන්සේ අපි උදෙසා දකුණු පැත්තේ ඉඳගන්නේ තුන්වහන්සේ ඒ වගේම අපි වෙනුවෙන් මදහත් කරන්නේ තුන්වහන්සේ කියලා කාරණාවන් 4ක් එතන හොරන්නා තියෙනවා. கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். යේසුස් වහන්සේ මරුනේ අපේ පව්. என் பாவத்திற்கான அனைத்து கிரைகள் கல்வாரி சிலுவையில் செலுத்தப்பட்டு விட்டது என எனக்காக அவர் மரித்தார். අපේ පව් උදෙසා සියලු පූජාවන් මන්දිය උන්වහන්සේ කුරුසයේ ගෙවලා සම්පූර්ණම අපිව නිදහස් කරා. இரண்டாவது அவர் தான் எழுந்திருக்கிறார். ඒ දෙවෙනි කාරණාව තමයි උන්වහන්සේම දැන් මරණය எதற்காக எழுந்திருக்கிறார்? ඇයි යේසුස් වහන්සේ නැගිටින්නේ? வேதம் சொல்லுகிறது, ரோமர்ஸ்ගේ වචනේ කියනවා. ரோமர்ல சொல்லப்பட்டிருக்கு, ரோமபுத்தේ நாம் நீதிமான்களை ஆக்கப்படுவதற்காக அவர் எழுந்தும் இருக்கிறார். ரோமபுத்தේ 4 වෙනි පරිච්ඡේදයේ 25 පදේ කියනවා උන්වහන්සේ අපිව ධර්මිෂ්ඨ කොට ගණන් ගන්නා පිළිස උන්වහන්සේ මරණය පරාජය කරමින් නැගිටවනු ලැබුසේක. அவரே தேவனுடைய வலது பரிசத்தில் இருக்கிறார். අද දවසේ උන්වහන්සේව දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉඳලා தேவனுடைய வலது பரிசத்தில் யாருக்காக இருக்கிறார்? ඇයි දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ කවුරු උදෙසාද ඉන්නේ? எபிரேயர் 7வது அதிகாரத்தை 6வது வீட்டுல போய் வாசித்து பாருங்க. අන්න කාරු වෙනුවෙන් ඉන්නේ. நமக்காக தேவனுடைய வலது பரிசத்தில் பிரத்யட்சமாக பிரவேசித்திருக்கிறார். උන්වහන්සේ ස්වර්ගයේ දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉඳගෙන ඉන්නවා. யாருக்காக? කවුරු වෙනුවෙන්ද? உங்களுக்காக, எனக்காக. ඔබ වෙනුවෙන් මම වෙනුවෙන් இயேசு கிறிஸ்து යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ மரித்தது உண்மை. මරුණේ ඇත්ත. அதை காட்டிலும் அதிகமான உண்மை, ஒரு உயிரோடு இருந்து எழுத்தது உண்மை. ඊට වැඩි සත්‍යතාවය තමයි වාසී அதை காட்டிலும் மேன்மையான ඇත්ත. அவர் உங்களுக்காக, எனக்காக பிதாவின் வலது சுவாசத்தில் அமர்ந்திருக்கிறார். ඊටත් වඩා උන්වහන්සේ ඔබ වෙනුවෙන් මම වෙනුවෙන් පියාණන් වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉඳගෙන ඉන්නවා.
அமர்ந்திருந்து சும்மா இருக்கவில்லை. උන්වහන්සේ දකුණු පැත්තේ ඉඳගෙන නිකන් ඉන්නවා. அதே வேத வசனம் சொல்லுகிறது, එතනම දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. අප වෙනුවෙන් මැදහත්කම් කරන්නෙත් උන්වහන්සේ. நமக்காக இன்றைக்கு இப்பொழுதும் அவர் வேண்டுதல் செஞ்சு கொண்டிருக்கிறார். මේ වෙලාවේ මේ දැනත් ඔබ වෙනුවෙන් මැදහත්කාර எபிரேயர் 7:25 அதுதான் சொல்லுகிறது. அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகபடினால் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொள்கிறார், வேண்டுதல் செய்கிறார். එබ්‍රේය පොතේ 7 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදයේ කියනවා උන්වහන්සේ මානවීය පරාජය කරමින් නැගිට දෙවියන් වහන්සේගේ දකුණු පැත්තේ ඉඳගත්තා වූ ධනන් වහන්සේ සෑම කලකම අප උදෙසා මැදහත්කාරකම් කරනවා කියනවා. அதனாலதான் 1 யோவான் 2:1-2 வாசிக்கிறோம். ඒක යෝහන් உங்களில் ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். බලන්න පළවෙනි පරිච්ඡේදයේ අපි බලුවා යෝහන් පොතේ අපි පව් කරලා තියෙනවා නම් අපි වෙනුවෙන් උන්වහන්සේ නිතරම මැදහත්කාරකම් කරනවා කියලා උන්වහන්සේගේ වචනේ කියනවා. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் அப்படித்தான் சொல்லுது. ஆபேலின் ரத்தம் பேசுவதை பார்க்கிலும் உங்களின் என்னை குறித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நன்மையானவர்களைத்தான் பேசும். එබ්‍රේය පොතේ එබ්‍රේය කර්තෘවරයා කියනවා ආබේල්ගේ ලේවලට වඩා අපි වෙනුවෙන් මැදහත්කාරකම් කරනවා යේසුස් වහන්සේගේ රුධිරය. அப்படி இருக்கும் பொழுது එහෙම තියෙනකොට நம்மளை யாரு குற்றம் சாட்ட முடியும்? අපිට කවුද වරද පටවන්න පුළුවන්? நம்ம யாரு ஆக்களிக்குள்ளாக தீர்க்க முடியும்? කවුද අපිට වරද පටවන්න පුළුවන්? ஒருத்தரால முடியாது. කාටවත් බෑ. அந்த அர்த்தத்துல அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. ඒ තේරුම ඇතුව තමයි මේ ප්‍රශ්නය අහන්නේ. 5வது கேள்வி. පස්වෙනි ප්‍රශ්නය. 5வது கேள்வி. පස්වෙනි ප්‍රශ්නය. இந்த கேள்வியோடு முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். මේ ප්‍රශ්නේ මම අවසන් කරන්නේ. அல்லேலூயா. ஹalleluya. ஏன்னா எவைகளை குறித்து சொல்லி ஈவினிங் இதுல பேசலாம் என்று இருக்கிறேன். ரெண்டே கம்பைன் பண்ணி அதில் எடிட் பண்ணி போடுங்க. ඊළඟට අපි හවස් වරුවේ කතා இப்பவே டைம் ஆகி விட்டது. අපි කතා කරන්න යනවා. ඒක එඩිට් කරලා අපි அல்லேலூயா. ஹalleluya. ஆமா, எல்லாருக்கும் ஆர்வம் எவைகளை குறித்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா பவுல் பேசுறாரு. எதை மனசுல வச்சுலையா பேசுறாரு? පවුතුමා මෙච්චර දේවල් ගැඹුරට කතා කරනවා නම් මොනවා හිතේ තියාගෙනද පවුතුමා මේව ගැඹුරට කතා அதை குறித்து சாயந்தரம் பேசுவேன், ඒක හවසට කතා කරනවා. அங்க பேசுவேன். එහෙ කතා කරනවා. இவைகளை குறித்து அங்க பேசுறேன். මේ ගැන එහෙ කතා කරනවා. என்ன சொல்லுவோம் என்பது இப்ப சொல்லிட்டு இருக்கேன். මොනවද කියන්නේ කියලා මෙතන දැක්කා. நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம சூழ்நிலைகள் பாதமா இருக்கும் சாதகமா இருக்கும் எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி நம்ம விசுவாசத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தில் உறுதியா இருப்பது என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். දැන් මම ඔබට කියන්නේ මොකක්ද දන්නවද? අපි මොන වගේ වාතාවරණයක් නැදින් ගියත් ඒ වාතාවරණය මැදදී ඇදහිල්ලෙන් ප්‍රකාශන කරමින් කොහොමද ක්‍රිස්තුස් වහන්සේ තුල ස්ථිරව ඉන්නේ කියලා තමයි මම අද ඔබට කියන්නේ. 5வது கேள்வி, පස්වෙනි ප්‍රශ්නය. கடைசி கேள்வி, අවසාන ප්‍රශ්නය. இதோட முடிக்க போகிற கேள்வி. මේ මෙතනින් අවසන් කරන ප්‍රශ්නය. சஸ்பென்ஸா சொல்லணுங்க. எல்லாரும் பசி எடுக்க ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். பசி எடுக்குதா இல்லையா? ரைட் இருக்கட்டும். ஆமா, கிறிஸ்துவின் அன்பை விட்டு ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් நம்மை අප பிரிப்பவன் யார்? වෙන් කරන්නේ කවුද? என்ன ஒரு வார்த்தை பாருங்க. බලන්න මොන වගේ වචනයක්. நீங்க அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க பாருங்க. මේ වචනේ හරියට කියවලා බලන්න. 35ல இருந்து நான் வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. බලන්න உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். බලන්න හොඳට අහන්න. බලන්න ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් වෙන් කරන්නේ කවුද? இன்னைக்கு நம்மள வார்த்தையால எத்தனை பேர் நம்ம சாகடிக்கானோ தெரியுமா? ඔබ දන්නවද වචන වලින් කී දෙනෙක් ඔබ මරනවා නැත්නම් ඔබ වේදනාවට පත් කරනවා? என்ன பாஸ்டர்? வார்த்தையை சொல்லி சொல்லி நம்ம சாகடிக்கிறாங்க. நம்ம ගොඩක් අය වචන කියලා ඔබ නිකන් මරණයට පත් කරනවා. அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் බලන්න විතර කියනවා මරණයට නියම කරන ලද්දාව බැටළුවන් මෙන් ගණන් ගන්න ලැබුවා. கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අප වෙන් කරන්නේ කවුද? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව වෙන් කරන්නේ කවුද? சபை சொல்லணும். සභාව කියන්නේ ඕනේ ඒක. சபையில ஒவ்வொரு விசுவாசியும் சொல்லணும். සභාවේ හැම හැදෙන්නවත් කියන්න ඕනේ. கிறிஸ்துவின் அன்பை விட்டு இந்த சபையை எங்களை யாரும் பிரிக்க முடியாது. අපි කියන්න පුළුවන් වෙනවනේ සභාව මේ සභාවෙන් ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව වෙන් කරන්න කාටවත් බෑ.
அதன் ரீசன் என்ன தெரியுமா? ඒකේ උත්තරේ මොකද්ද කියලා දන්නවද? சொல்லப்பட்டிருக்கு, இவை எல்லாவற்றிலும் බලන්න එතන කියලා තියෙනවා இவை මේ எல்லாவற்றிலும் සියල්ලෙහිදීම எல்லாவற்றிலும் මේ සියල්ලෙහිදීම நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே නමුත් අපට ප්‍රේම කළා වූ ධනන් වහන්සේ කරන කොටගෙන முற்றும் செயல் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம். අපි මොළවලින්ම ජය ගන්නවා වුණා. பார்த்து අතිශයින් ජය பார்த்து பார்த்தா இல்ல, ஃபுல் வெற்றி நமக்கு ඒ தான். කියන්නේ භාග්‍යද ජයග්‍රහණය නෙමෙයි අතිශයින් ජය. முழு வெற்றி. සම්පූර්ණ ජයග්‍රහණය. அல்லேலூயா හalleluya. அல்லேலூயா. හalleluya. அதெல்லாம் பாடுறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். අපි ගායනා කරන ජය දෙන්නා වූ මගේ දෙවිඳුට ස්තුති ස්තුති කෝටි වාරයක් ස්තුති. ජීවිත කාලේ පුරාවටම මට ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේට කෝටි වාරයක් ස්තුති කියලා අපි ගායනා කරනවා කීතිකාව. இங்க பாருங்க, பிரச்சனைகளை சொல்லிட்டே வர எழுதி வச்சிருக்கேன். ප්‍රශ්න කියාගෙන වෙනවා. 19 பிரச்சனை இந்த வசனத்துல இருக்குது. 19 කොටසේ ප්‍රශ්න කියන්නේ நமக்கு ගැන ඔහු කියනවා. ඔහුගේ උපද්‍රව ගැන කියනවා. ඒවත් 19ක් තියෙනවා එතන. நமக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே தாங்க முடியாது. අපි එක ප්‍රශ්නයක් ආවත් දරගන්න බෑ. 19 பிரச்சனை. 19ක් ප්‍රශ්න. என்ன பிரச்சனை ஒண்ணா சொல்லட்டுமா உங்களுக்கு? එක එක කියන්නද ඔබට? எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். හැම වෙලාවම මරණයට නියම කරගන්න. இரண்டாவது அடிக்கப்படும் ஆடுகளை போல் எண்ணப்படுகிறோம். හැම වෙලාවම මරණයට නියම කළා. மூன்றாவது உபத்திரவம். ඊට පස්සේ පීඩාව. நான்காவது வியாகுலம். අනිත් එක ඇවිල්ලා මරණය. அஞ்சாவது துன்பம். අනිත් එක ඇවිල්ලා උපද්‍රව. ஆறாவது பசி. අනිත් එක ඇවිල්ලා කුසගින්න. ஏழாவது நிர்வாணம். ඒ නිර්වස්සකම. நிர்வாணம்னா அந்த நிர்வாணம் அது லிட்டரலா நடந்தது அவருக்கு. நிர்வாணம் நம்மளுக்கு ஒரு அவமானத்தை குறிக்கும். ඒ කියන්නේ මෙතන නිර්වස්සකම කියලා කියන්නේ අවමානය, නින්දාව කියන එක තමයි. எட்டாவது நாச மோசம். ඊළඟට ඇවිල්ලා විනාශයන්. ஒன்பதாவது பட்டயம். ඊළඟට ඇවිල්ලා කදුව. பத்தாவது மரணம். ඊළඟට මරණය. நமக்கு அறிமுகமானவர்கள், நம்முடைய அன்பானவர்கள், அவங்க ஒய்ஃபும் போயிட்டாங்க, என் ஒய்ஃபும் போயிட்டாங்க. நினைச்சு வருத்தமா தான் இருக்குது. ஆனாலும் கர்த்தருக்குள்ள நாங்க சந்தோஷமா இருக்கோம். 11வது ஜீவன். ஜீவனானால் சரி, லைஃப் எப்படி இருந்தாலும் சரி. தேவ தூதர்கள், 13 அதிகாரங்கள், 14 வல்லமைகள், 15 நிகழ்காரியங்கள், ஐயா பிரசன்ட் எப்படி இருந்தாலும் சரி, ஒரு வரும் காரியங்கள், ஃபியூச்சர் எப்படி இருந்தாலும் சரி, என்ன நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். බලන්න එතන කියනවා දැන් පවතින දේවල් මොනවා වුණත් කමන්නේ, මතු පවතින දේවල් මොනවා වුණත් කමන්නේ, මම ඉන්නේ මදහත්කාරකම් කරන දෙවියන් වහන්සේ ඉන්නවා. நான் உயர்ந்தாலும் මම උපසට වුණා. 18 தாழ்ந்தாலும் මම පහළට ගියා. வேற எந்த சிருஷ்டினாலும் சரி, අන් කිසි නැවිල්ලකටවත් இவைகள் எல்லாவற்றிலும் මේ සියල්ලේදීම முற்றிலும் ஜெயம் கொள்கிறோம். අපි සියල්ලේදීම අතිශයින් ජය ගන්නවා. எங்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு. අපි හැම කෙනෙකුටම ස්ථිරභාවයක් තියෙනවා. தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே எங்களை பிரிக்காது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් කිසිම දෙයකට බෑ අපිව වෙන් කරන්න. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ස්වාමී වූ යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් ජය දෙන්නා වූ දෙවියන් වහන්සේට ස්තුතියි. எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணி அவரை அறிவின் வாசனை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். හැම අතින්ම ඔබ ජයග්‍රහණය ලැබෙමින් දෙවියන් වහන්සේ තුල ඔබ ජයග්‍රහී ජීවිතයක් ගත කරන්න සලස්වන්නා වූ දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 1 முதல் 30 வசனங்கள் வரைக்கும் நமக்கு இருக்கிற ஸ்வாக்கியங்கள், உன்னதமான ஆசீர்வாதங்களை சொல்லி விட்டுத்தான் රෝම පොතේ 8 වෙනි පරිච්ඡේදයේ 1 වෙනි පදේ ඉඳන් 30 වෙනි පදේ වෙනකම් දෙවියන් වහන්සේගේ දරුවන්ට උන්වහන්සේ දුන්නා වූ ආශිර්වාදයන් ගැන සඳහන් කරලා තමයි இவைகளை குறித்து මේ ගැන කියලා කියන්නේ. நாம் என்ன சொல்ல வேண்டும்? මේ කාරණා ගැන කියලා කියන්නේ. 5 கேள்விகள் உங்களுக்கு சொன்னேன். හැම ප්‍රශ්න පහක් මම ඔබට කිව්වා. தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் ස්වාමීන් වහන්සේ අපගේ நமக்கு விரோதமா இருப்பவன் யார்? අපිට විරුද්ධව ක්‍රියා කරන්නේ කවුද? அதுக்கு விட ஒருத்தரும் இல்லைன்னு அர்த்தம். ඒක කවුරුත් නැහැ. இரண்டாவது, දෙවෙනි එක அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்ப எப்படி? ස්වාමීන් වහන්සේ සමග උන්වහන්සේ අපිට හැම දෙයක්ම දුන්නා නම් நம்முடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திக்கிறவர். උන්වහන්සේ අපේ අවශ්‍යතාවයන් සම්පූර්ණ කරනවා. மூன்றாவது, තුන්වෙනි එක
தேவன் தெரிந்து கொண்டு நம்ம மேல ஒருத்தனும் குற்றம் சாட்ட முடியாது. දෙවියන් වහන්සේ තෝරාගන්න ලැබුවාට වරද තමන්න කිසි කෙනෙකුට බෑ. நான்காவது, நம்மளை எவனும் குற்றத்தை நம்மளை ஆக்கணிக்குள்ளாக தீர்க்க முடியாது. ඊළඟට හතරවෙනි එක තමයි අපිට දඬුවම්. ஐந்தாவது, என்னதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரி, පස්වෙනි එක තමයි මොන වගේ උපද්‍රව පීඩාවන් අපිට ආවා. அந்த பிரச்சனையில நம்ம என்னை நேசித்து என்னை விடுவிக்க ஒருவர் உண்டு. ඒ හැම ප්‍රශ්නයකදීම අපිව නිදහස් කරන්න. அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ඒ තමයි ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස්. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස්. கண்களை மூடி ஜெபிப்போம். අපි අස්වන්නේ. ஆண்டவரோட ஒப்பு கொடுங்க. අපි வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ඔබේ ජීවිතය තුළ එනවා වූ ප්‍රශ්න දිහා கேட்ட வசனத்தின்படி உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். ස්වාමී වහන්සේ තුළ ඔබ වචනය අහලා வசனத்தை நல்லா வாசிங்க. வசனத்தை நல்லா வாசிங்க. හොඳට බයිබලය කියවන්න. நல்லா தியானிங்க. හොඳට වචනය මෙනෙහි කරන්න. ஆண்டு சமூக இதயத்தை ஊற்றுங்க. ආත්මයෙන් පිරීලා වැක්කෙන්න ඕන. அல்லேலூயா. හalleluya. அப்பொழுது தேவன் உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். එතකොට තමයි දෙවියන් වහන්සේ ඔබව බලවත් කරන්නේ, ඔබට ආශිර්වාද කරන්නේ. அன்பின் பரலோக பிதாவே, ප්‍රේමයේ ස්වර්ගික දෙවියන් இந்த වහන්සේ, நல்ல மகிமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். මේ යහපත් දහවල් කාලේ නිසා ස්තුතියි. இவ்வளவு நேரம் உடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை ஆராதி துதித்து பாடினோம். මෙච්චර වෙලා අපි වහන්සේගේ පාවවල සිට අපි சிறிது நேரம் வேத வசனத்தை நாங்கள் தியானித்தோம். අද දවසේ අපි වහන්සේගේ වචනය මෙනෙහි කරා. விசேஷமாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் காணப்படுகிற உன்னதமான காரியங்களை நாங்கள் ஆண்டவரே அறிந்தோம். අද දවසේ ස්වාමීනි රෝමපතේ 8වෙනි පරිච්ඡේදයේ බොහෝ කාරණාවන් අද දවසේ අපි දැනගත්තා. எங்களுடைய வாழ்க்கையில எப்படி விசுவாசத்தை அறிக்கை செய்து உறுதியா இருக்க வேண்டும் என்பதை குறித்து 5 கேள்விகள் மூலமாக அநேக சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். අද දවසේ රෝමපතේ පාවුල්තුමා කිව්වා වගේ මේ ප්‍රශ්න පහ තුල ස්වාමීනි අපි කොහොමද ඇදහිල්ලේ ප්‍රකාශ කරමින් ජයග්‍රහී කිතුරු ජීවිතයක් ගත කරන්න ඕනේ කියලා මේ ප්‍රශ්න පහ තුලම උත්තර අපි බැලුවා. நாங்கள் வசனத்தை கேட்கிறோம் மாத்திரம் அதிர்படி செய்யத்தக்க ஆவியானவர் பலன் தருவாராக. වචනේ අසන්නෝ පමණක් නෙවෙයි ස්වාමීනි, වචනේ අහලා ඒ විදිහටම පවත්වන්නා වූ මනුෂ්‍යයන් බවට පරිවර්තනය කරන්න. இந்த இடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. මේ ස්ථානයේ සිටිනා වූ හැම ජීවිතයකටම වහන්සේ இந்த ஊழியத்தை நடத்துவதற்கு இல்லத்தை திறந்து கொடுத்த அன்பு குடும்பத்தாரை தேவன் வானத்துக்கு ஆசீர்வாத பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பி அவர்களை மேன்மைப்படுத்துவீராக. මේ ස්ථානයේ විරුද්ධ කළ දුන්නා වූ ස්වාමීන් වහන්සේ සහෝදරයන්ට ඒ පෞරලත් ස්වාමීන් වහන්සේ ආශිර්වාද දොරටු විවෘත කරන්න ස්වාමීනි. இந்த நேரத்தில் போதகர் சுரேஷ் அவர்களையும் உதவி ஊழியர்களையும் எங்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ඒ වගේම ස්වාමීනි පාස්ටර් ඒ වගේම සේවය කරන්නා වූ සහායක සේවය කරන්නා සියලු දෙනා ස්වාමීනි අපි ඔබගේ දයාවට බාර කරනවා. வரும் நாட்களில் தேவனாம் மைமிக்கத்தை எங்களை வல்லமையாய் எடுத்து பலப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைப்பீராக. මේ නාම කාලවලදී ස්වාමීනි තවතවත් වහන්සේගේ මහිමය උදෙසා අරන් වහන්සේගේ රාජ්‍ය උදෙසා පාවිච්චි කරන්න. எல்லாவற்றையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். සියල්ල අපි වහන්සේගේ දයාවට බාර කරනවා. பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். ඔබ වහන්සේම ස්වාමීනි දරා ගන්න, ඔබ වහන්සේම ආශිර්වාද කරන්න. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். ස්වාමීනි වහන්සේගේ වචනයට පමණක්ම ගරු කරන්න. எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். ගරු කරන්න උදව් කරන්න, සියලු ගෞරවයත් මහිමයත් ස්තුතියත් අපි ඔබ எங்கள் වහන්සේට மீட்பரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேடும் ஜீவனுள்ள பிதாவே. අපගේ ගැලුම් කරුවන් කරුවාණන් වන ස්වාමී වූ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් යාචනා කරමි. ஆமென். යහපත් Praise the Lord. ආමේන්. ஹல்லேலூயா. හalleluya. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. හalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමී වහන්සේට ආශිර්වාද